வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இதனை பார்த்தால் வடமாநிலங்களில் எங்கோ நடந்த சம்பவமா என்றால் இல்லை. தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தில் ஈரக்குலை நடுங்கும் அளவிற்கு நள்ளிரவு அரங்கேறிய காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் கொச்சியில் கலர்னிப் என்ற விளம்பர நிறுவனத்தை நடத்தி வரும் அஸ்லாம் சித்திக் என்பவர் தனது நண்பர் சால்ஸ் மற்றும் 2 ஊழியர்களுடன் பெங்களூருவிலிருந்து கணினி உதிரி பாகங்களை வாங்கிக் கொண்டு கடந்த 14ஆம் தேதி திரும்பிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு கோவை மாவட்டம் LNT பைபாஸ் சாலையில் மதுக்கரை சுங்கச்சாவடி அருகே பாட்டு கேட்டுக் கொண்டே சென்று கொண்டிருந்த அவர்களின் காரை கேரள பதிவெண் கொண்ட மற்றொரு கார் வழிமறித்து நின்றது. உடனே காரை நிறுத்திய அஸ்லாம் என்ன நடக்கிறது என்று சிந்திப்பதற்குள் காரிலிருந்து இறங்கிய முகமூடி கொள்ளையர்கள் ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கினர். தாக்குதலில் காரின் முன்பக்க கண்ணாடி சிதறி போக உள்ளே அமர்ந்திருந்தவர்கள் பயத்தில் பதறி போய் அலறினர். இருப்பினும் சுதாரித்து கொண்ட அஸ்லாம் உடனே காரை சற்று பின்னோக்கி எடுத்து அடுத்த கணமே வேகமாக முன்னால் நின்று கொண்டிருந்த காரின் கதவுகளை உடைத்து கொண்டு சென்றார். இதனால் முகமூடி கொள்ளையர்களின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. சினிமாவை மிஞ்சும் வகையிலான இந்த அதிரடி காட்சிகள் அனைத்தும் காரில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தன. இரவு நேரத்தில் நடந்த திகில் சம்பவம் குறித்து கூறிய அஸ்லாம் முகமுடி கொள்ளையர்களிடமிருந்து தப்பி காரை வேகமாக ஓட்டிச் சென்று சுமார் 200 மீட்டர் தொலைவில் மதுக்கரை சுங்கச்சாவடியில் இருந்த 2 காவலர்களிடம் நடந்ததை கூறி சிசிடிவியில் பதிவான காட்சிகளையும் ஒப்படைத்ததாக தெரிவித்தார். അപ്പോൾ നമ്മൾ അങ്ങ് പോയി അവിടെ ഒരു 2 പോലീസുകാർ അവർക്കിட்ட சொல்லி நான் சொன்ன அந்த வண்டிக்குள்ள CCTV இருக்கு அதெல்லாம் அவருக்கு ஷேர் பண்ணி கொடுத்து வண்டி நம்பர் எல்லாம் கிடைச்சு எல்லாம் கேரளா வண்டி தான். இந்த பிரச்சனை போலீஸ் எப்படி கவனிச்சிருக்கு? நல்லா சூப்பராட்டு கவனிச்சிருக்க. மேலும் முகமூடி கொள்ளையர்கள் கொலை செய்யும் நோக்கில் தாக்குதல் நடத்தியதாக அஸ்லாமும் அவரது நண்பர் சால்ஸும் பகீர் தகவலை பகிர்ந்துள்ளனர். தங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை என்றும் தாக்க வந்தவர்கள் வண்டியை மாற்றி தாக்கியதாக தோன்றுவதாகவும் அஸ்லாம் தெரிவித்தார். கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்து ஃபஸ்ட்டில் 2 கம்பியால் அடித்து போட்டுட்டாரு. அப்புறம் உள்ளே ஏறி நாங்களே அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் என்று விசாரித்தேன். அதுக்கு தான் அவர் வந்தது. அதுதான் சொன்னேன், வண்டி மாறிடுச்சுன்னு சொல்லலை, நம்ம சேம் வண்டி தான் வேற அவர் பிளான் பண்ணிது. ஆனால் நம்ம வண்டி மாறின்னு நினச்சி வண்டி ஓவர்டேக் பண்ணி அந்த அடிக்கும்போது ഞങ്ങളെ பார்த்தேன். அப்போதான் அவர் மாறியது. அப்போ நான் நினைக்கிறேன் வண்டி மாறி போன்னு நினைக்கிறேன் அவர். இதனிடையே தீவிர தேடுதல் வேட்டையை மேற்கொண்ட மதுக்கரை போலீசார் பாலக்காடு மாவட்டம் சித்தூரை சேர்ந்த 29 வயதான சிவதாஸ், 26 வயதான ரமேஷ் பாபு, 28 வயதான விஷ்ணு மற்றும் நல்லே பள்ளியைச் சேர்ந்த 24 வயதான அஜய்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரையும் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களுள் ஒருவரான விஷ்ணு இந்திய ராணுவத்தில் சிப்பாயாக உள்ளார் என்றும் கடந்த ஏப்ரலில் விடுமுறைக்கு வந்தவர் மீண்டும் பணிக்கு திரும்பவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கைதான அஜய்குமார் அக்கவுண்டன்டாக பணியாற்றுகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.